பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி ஒரு மூலிகை பார்க்கலாம். இதுதான் பூனை மீசை. இதுதான் என்னுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆற்காடுக்கு ஆரணிக்க சென்று திமிரின்ற கிராமத்தில் என்னுடைய நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் தான் பசி உணவு படைப்பு ஆசிரமம் கட்டியிருக்கேன். இதுதான் என்னுடைய நிலம். இப்போ அப்படியே சும்மா காட்டுறேன், கொஞ்சம் பாருங்கள். இதுதான் பூனை மீசை. இப்போது இந்த மூலிகை பற்றிலாம் காலைச்சக்கரம் குழுவில் நான் நடத்துகிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் பூனை மீசைன்றது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அதனுடைய இலை வடிவம்லாம் பார்த்திங்கன்னா இது துளசி மாதிரி இருக்கும். செடி பார்த்தோம்னா துளசி ரகம் மாதிரி. ஆனால் இதனுடைய மீசை இதனுடைய பூ பூனையோட மீசமாக இருக்கும். இது தெரிஞ்சுக்கங்க நீங்கள் இது பாருங்கள். இது ஒன்று பாருங்கள், இங்கே ஃபுல்லாக இது பாருங்கள் வளர்த்துருக்கும் பாருங்கள். இது இயற்கை முறையில் இது நான் பயிர் வைக்கிறேன். நான் புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய லேண்டு ஆசிரமம். அது பில்டிங் தெரியுதுங்களா? அதுதான் ஆசிரமம். அது இங்கே பார்த்திங்க அப்படின்னா வாழையெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா, இங்கே என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா மொத்த பேருக்கு கரும்பு பயிர் வச்சுக்கிறேன் பாருங்கள். கரும்பு கொடுப்பேன். இது பாருங்கள், பப்பாளிகள் இருக்குது. எல்லாமே பப்பாளி பழங்கள் 100% ஆர்கானிக்கு. எல்லாமே இங்கே பார்த்திங்க அப்படின்னா மூலிகைகள் தான் இருக்கும். பாருங்கள், இவர் தான் வல்லாரை, நாட்டு வல்லாரை. இந்த வல்லாரையை போடுறேன். நாட்டு வல்லாரை நல்லா தெரிஞ்சுங்க. இன்றைக்கி மாநகரம் முழுவதும் வல்லாரன்னு ஏமாந்து பிரமியை சாப்பிட்டுங்கிறீங்க. அதையும் இதையும் இன்றைக்கே நான் உங்களுக்கு பதிவு போட்டுடுறேன். பாருங்கள், வீடியோவை கூர்ந்து கவனிங்க. இலை இப்படி போய் சென்டரில் இப்படி கட்டிங் இப்படி வரும். இப்போது இதில் பாருங்கள், சென்டரில் கேப் இருக்கா? இதை தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு முறைக்கு 3 முறை இந்த வீடியோவை பாருங்கள். இப்படி இருக்கணும். இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய வல்லாரை. இது புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஹைப்ரிட் வல்லாரை இருக்குது. இப்போ உடனே அது நான் அதுவும் போடுறேன். தெரிஞ்சுக்குங்க நீங்கள் அதுக்காக. இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய. இது பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. இது முழுவதும் இது பாருங்கள் பயிர் வச்சுருக்கேன். இந்த வல்லாரை என்ன தெரியுங்களா? இதை நட்டு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுங்களா? 8 மாதம் ஆகுது. 1 வருஷம் நாட்டு வல்லாரியை நட்டு 1 வருஷம் கழிச்சு தான் உலக மக்களுக்கு கொடுக்க முடியும் என்னால். பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே நிதானமாக படரும். ரொம்ப பொறுமை இருக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா மந்தக்காளி நிலத்தில் எல்லாமே இருக்கும். இது பப்பாளி. இது ஆண் மரம். இது ஆண் மரமும் அங்கங்கே இருக்கணும். கொய்யாக்கள் இது எல்லாமே இது பாருங்கள் மரங்கள், பப்பாளி மரங்கள். பப்பாளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நான். இது பாருங்க, சும்மா சிங்கம் எப்படி செல்ல பையன் ஆனந்தம். அது பாருங்க, முத்தமிட்டு நேசிப்பேன். எப்படி முத்தமிட்டு நேசிப்பேன். சிங்கம் இவன். காய் பார்த்தீங்களா? 100% ஆர்கானிக்கு. புரியுங்களா? எவ்வளோ கம்பீரமாக பாருங்க. எங்கிட்டலாம் பேசணும் என் செல்லக்குட்டி நான் இருக்கிறேன், அப்பா நான் இருக்கிறேன் அப்படின்னு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலத்திலேயே எல்லாமே விளைஞ்சிருக்கு பாருங்க. பூசணிக்காயெல்லாம் விளைஞ்சிருக்கு பாருங்க. இன்றைக்கி வீட்டுக்கு கொண்டு போகிறேன். அப்பாடா, 100% ஆர்கானிக் பூசணிக்காய், கல்யாண பூசணிக்காய். சாம்பார் தான் நல்லா இருக்கும். இது ஒரு ரகம். இது பாருங்க. இது எல்லாமே நான் பயிர் வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் நம்ம லேண்டு இதுதான். அப்படியே பாருங்கள். இது ஒரு மூலிகையாக எல்லாமே நான் உங்களுக்கு வர்றேன். இதுதான் ஆசிரமம். இன்னும் ஜன்னல் கதவுலாம் வைக்கல, விரைவில் எல்லாம் வச்சிட்றேன். இதெல்லாம் பாருங்கள். வாழையெல்லாம் பயிர் வச்சுன்னு வரேன். எல்லாம் வாழையெல்லாம் குளியலுக்கு ரொம்ப புரியுங்களா? இது பாருங்கள், பூசணிக்காய் கம்பீரமாக இருக்குது. நல்லா ஒரு நிறைவாக இருக்கிற நிலத்தில் வந்ததும் நிறைய காய் வச்சுருக்கு. பூசணிக்காய் அங்கங்கே இது பாருங்கள், இந்த ஒரு காய் வச்சுருக்கு. இது எல்லாமே உலக மக்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் இது பாருங்கள், இது எல்லாமே வல்லாரை நல்லா படருது. வல்லாரை தெரிஞ்சுக்குங்க. இப்படி தான் இருக்கும். சாஃப்ட்னஸாக இருக்கும். அந்த முரட்டு தன்மையாக இருக்கிறதும் அது ஹைப்ரிடு. அது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ரவுண்டு வரும். இந்த கட்டிங் வராது. இதே மெயின் இந்த நல்லா பாருங்கள், எல்லாத்துலேயும் இந்த ஒரு கட்டிங் இருக்கும். இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய வல்லாரை. இப்போ மாநகரத்தில் அந்த வல்லாரை தான் வல்லாரைன்னு விற்றுக்குன்னு வராங்க. ஆனால் இன்றைக்கி மக்களுங்களுக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் இதை விழுப்பு நிலையில் கொடுக்குறோம். இது தெரிஞ்சுக்குங்க. இது ஒன்று ஒன்றா நான் சொல்லிக்கின்னு வரேன். இன்னும் மஞ்சள் கசலாங்கலாம் நம்மளுடைய பாரம்பரிய மஞ்சள் கசலாங்கண்ணிலாம் நான் கதிரவன் மூதாதி தந்தை பிரகாசமாக கொடுத்துங்கிறாரு, வெயிலை கொடுத்துங்கிறாரு. நல்லா தாவரத்துக்கெல்லாம் பசி இருக்கும். கதிரவனுடைய உணவை இன்றைக்கி உணவை எடுத்துக்குவாங்க, ஆனந்தமாக வாழ்வாங்க. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை. இதை பற்றி எதனா சந்தேகங்கள் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். 8939
238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். நன்றி, மகிழ்ச்சி.